தோழர்களே, இப்போது ஈரான் நாட்டில் காணப்படும் இந்த கடுமையான கலவரம் மற்றும் அமைதியின்மை விலை உயர்வு, தடைகள் அல்லது அரசு எதிர்ப்புக்கு மட்டுமே வரம்புக்குட்பட்டதல்ல. சூழ்நிலைகள் அத்தகைய திருப்பத்தை எடுத்துள்ளன. அங்கு இப்போது கேள்வி யார் கையில் அதிகாரம் இருக்கும் என்பதல்ல, மாறாக ஈரான் நாட்டின் எதிர்காலம் எந்த திசையில் செல்லும் என்பதே உண்மையான பெரிய கேள்வியாக மாறிவிட்டது. தெஹ்ரான் நகரத்தின் சாலைகளிலிருந்து மஷ்ஹத், இஸ்ஃபஹான், ஷிராஸ் போன்ற பகுதிகள் வரை எங்கு பார்த்தாலும் ஒரு விசித்திரமான அமைதியின்மையும் கவலையளிக்கும் வலியும் தெரிகிறது. இந்த அமைதியின்மை ஒரே அடியாக பிறந்தது அல்ல. ஆண்டுகளாக உள்ளேயே மறைந்து அடக்கி வைக்கப்பட்டு அமைதியாக குவிந்து இப்போது வெளியே வந்துள்ளது. ஈரான் மக்கள் முழுமையாக சோர்ந்து போயுள்ளனர். அவர்கள் தடைகளால் சோர்ந்து போயுள்ளனர், வேலையின்மையால் சோர்ந்து போயுள்ளனர், பெண்கள் மீதான கட்டுப்பாடுகளால் சோர்ந்து போயுள்ளனர். மதம் மற்றும் நாட்டின் பெயரால் எப்போதும் தியாகங்களை கோரி அதற்கு பதிலாக பயம் மற்றும் வறுமையை மட்டுமே கொடுத்த அந்த அரசியல் அமைப்பாலும் அவர்கள் முழுமையாக வெறுத்து போயுள்ளனர். இப்போது சூழ்நிலை அத்தகையதாக மாறிவிட்டது. மக்கள் வெளிப்படையாக ஒரே ஒரு பெயரை சொல்கின்றனர், அது அலி கமெனேய். எதிர்ப்பு இப்போது சிதறியதாக இல்லை, அது நேரடியாக அதிகாரத்தின் உச்ச பதவியின் மீதே குவிந்து விட்டது. உச்ச தலைவர் என்ற பெயரில் நடந்த இந்த அமைப்பு இப்போது அதே அமைப்புக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிட்டது. ஈரான் சாலைகளில் இப்போது எதிரொலிக்கும் கோஷங்கள் வெறும் சர்வாதிகாரம் ஒழிகு என்றவை மட்டுமல்ல. இப்போது அந்த கோஷங்கள் மரியாதை பற்றி, சுயமரியாதை பற்றி மற்றும் எதிர்காலம் பற்றியும் மாறியுள்ளன. ஏனென்றால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்திற்காக போராடுகின்றனர். இளைஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர், இஸ்லாமிய புரட்சி என்று காட்டப்பட்ட அந்த கனவு எங்கே போய்விட்டது என்று. பட்டங்கள் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைகள் ஏன் இல்லை என்று, ஏனென்றால் அவர்களின் படிப்பு வீணாகிறது. எண்ணெய் மற்றும் வாயு நிறைந்த நாட்டில் மக்கள் ரொட்டி வாங்குவதற்கு ஏன் வரிசையில் நிற்க வேண்டும் என்று, ஏனென்றால் பொருளாதார பிரச்சனைகள் கடுமையாகின்றன. இங்கு பெண்கள் மீது இத்தனை தடைகள் ஏன் உள்ளன என்று, ஏனென்றால் அவை சமத்துவத்தை பறிக்கின்றன. இத்தகைய கேள்விகளின் நடுவிலேயே மெதுவாக ஒரு சொல் காற்றில் மிதந்து வந்தது. அது ஈரான் இந்தியாவில் இணைய வேண்டும் என்ற விவாதம். முதலில் இது சமூக ஊடகங்களில் மூடிய அறைகளிலும் முணுமுணுப்புகளிலும் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போது அந்த முணுமுணுப்புகள் கோஷங்களாக மாறிவிட்டன மற்றும் இது மக்களிடையே வெளிப்படையான விவாதமாக மாறியுள்ளது. மக்கள் வெளிப்படையாக ஒப்பிட்டு பார்க்கத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் இந்தியாவை ஒரு அற்புதமான நாடாக பார்க்கின்றனர். அங்கு பல மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் இருந்தாலும் அந்த நாடு தன்னை சமநிலையில் நிலைநிறுத்தியுள்ளது மற்றும் இது அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக தோன்றுகிறது. ஈரானில் உள்ள சாதாரண முஸ்லிம்களுக்கு கோபம் மதத்தின் மீது இல்லை, அது மதத்தை ஒரு கவசமாக்கி கேள்வி கேட்பவர்களை அடக்கிய அமைப்பின் மீதே உள்ளது. அவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் முஸ்லிம்கள்தான், ஆனால் அடிமைகள் அல்ல என்று. இந்த உணர்வுடனேயே அலி கமெனேய் எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது மற்றும் இது நாடு முழுவதும் பரவுகிறது. அவருடன் புரட்சிகர காவலர்கள், கடுமையான மௌலவிகள் மற்றும் அதிகாரத்தில் உள்ள பெரிய முகங்கள் அனைத்தும் எதிர்ப்புக்கு ஆளாகின்றன. ஏனென்றால் இவை அமைப்பின் அடிப்படை தூண்களாக உள்ளன. அரசு எதிர்ப்பை அடக்குவதற்கு இணையத்தை வரம்புக்குட்படுத்திய போது கதை முழுமையாக மாறிவிட்டது. வரலாறு பார்த்தால் தெரியும், குரலை அடக்கினால் மக்கள் சாலைகளுக்கு வந்து விடுவார்கள். ஈரானிலும் அதே நடந்தது மற்றும் இது போராட்டங்களை மேலும் கடுமையாக்கியது. தெஹ்ரான் பல்கலைக்கழகத்திலிருந்து சிறிய நகரங்கள் வரை மக்கள் வெளியே வந்துள்ளனர். இளைஞர்கள் முன்னணியில் உள்ளனர். அந்த கூட்டத்தில் எதிர்பாராத சில கோஷங்கள் கேட்டன. அவை இந்தியாவின் பெயரை உச்சரித்தன மற்றும் இது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. எங்கோ இந்தியா மாடல் வேண்டும் என்று, வேறொரு இடத்தில் மோடி போன்ற தலைமை வேண்டும் என்ற கோஷங்கள். இவை எந்த அரசின் தூண்டுதலாலும் வந்தவை அல்ல, வெறும் ஒரு நாட்டுடனான ஒப்பீடு மட்டுமே. சர்வதேச அழுத்தங்களுக்கு இடையிலும் தனது முடிவுகளை தானே எடுக்கும் நாடாக இந்தியாவை பார்க்கின்றனர் மற்றும் இது அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. அங்கிருந்தே ஈரான் இந்தியாவில் இணைய வேண்டும் என்ற விவாதம் மேலும் வலுவடைந்தது. சிலர் இதை முழு இணைப்பாக பார்க்கின்றனர், வேறு சிலர் ஆழமான அரசியல் மற்றும் கலாச்சார பிணைப்பாக பார்க்கின்றனர்.
மற்றும் இது பல்வேறு வடிவங்களில் விவாதப் பொருளாகிறது. ஈரான் மற்றும் இந்தியா உறவுகள் புதியவை அல்ல. நாகரிகத்திலிருந்து வர்த்தகம் வரை நூற்றாண்டுகளாக இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன. சாபஹார் துறைமுகமாக இருந்தாலும் கலாச்சார பரிமாற்றமாக இருந்தாலும் எப்போதும் இயல்பான உறவே உள்ளது மற்றும் இது இரு நாடுகளுக்கிடையே நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. பல ஈரானியர்கள் சொல்கின்றனர், இந்தியா எங்களை எப்போதும் ஏமாற்றவில்லை, மதத்தின் பெயராலும் இல்லை, அதிகாரத்தின் பெயராலும் இல்லை மற்றும் இது அவர்களின் மனதில் இந்தியா மீது நல்ல உணர்வை உருவாக்கியுள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே மற்றொரு விவாதம் வலுவாக கேட்கிறது, அது கமனையும் கடுமையான அழுத்தத்தில் உள்ளார் என்பது. சாலைகளில் மட்டுமல்ல, அமைப்பின் உள்ளேயும் அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது மற்றும் இது உள் பிளவுகளை குறிக்கிறது. சில மதத் தலைவர்கள் இப்போது வெளிப்படையாக அவருக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தியுள்ளனர். அவர்கள் கைகளை பின்னால் இழுத்து கொண்டுள்ளனர் மற்றும் இது அமைப்பின் பலவீனத்தை காட்டுகிறது. இந்த வார்த்தை ஈரான் அரசியல் சந்துக்களில் உரத்து எதிரொலிக்கிறது மற்றும் இது அரசியல் வட்டாரங்களில் கவலையை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் வதந்திகள் வேகமாக பரவுகின்றன. கமனை இந்தியாவுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் என்று, இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேற எல்லா வழிகளையும் தேடுகிறார் என்று மற்றும் இது சர்வதேச உறவுகளை மாற்றலாம். சிலர் இன்னும் முன்னே சென்று மோடியுடன் ரகசிய சந்திப்பு தயாராகிறது என்றும் சொல்கின்றனர் மற்றும் இது கற்பனைகளுக்கு வழிவகுக்கிறது. உண்மை என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இத்தகைய விவாதங்கள் வெறும் கற்பனைகள் மட்டுமல்ல என்பது தெளிவாக புரிகிறது மற்றும் இவை ஆதாரங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். ஈரான் மக்கள் இப்போது இரு குழுக்களாக பிளவுபடவில்லை. அவர்கள் பல கேள்விகளின் நடுவே சிக்கிக் கொண்டுள்ளனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, பயம் இப்போது முழுமையாக போய்விட்டது. பயம் போனால் வரலாறு மாறிவிடும் மற்றும் இது புதிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். தற்போதைய அமைப்பு மாறாவிட்டால் ஈரான் ஏதோ பெரிய முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் என்று மக்கள் சொல்கின்றனர். அந்த முடிவின் நடுவே எப்போதும் ஒரே விஷயம் மீண்டும் வருகிறது, அது ஈரான் இந்தியாவில் இணைய வேண்டும் என்ற சிந்தனை மற்றும் இது நாட்டின் எதிர்காலத்தை மாற்றலாம். இங்கேயே கதை ஒரு திருப்பத்தை எடுக்கிறது. அதிகாரம் காலியாகவில்லை, ஆனால் முழுமையாக பலவீனமாகிவிட்டது. சாலைகளில் கோபம் உள்ளது, இதயங்களில் வீக்கம் உள்ளது மற்றும் காற்றில் ஒரு பெரிய மாற்றத்தின் வாசனை தெரிகிறது. அது ஈரானை மட்டுமல்ல, முழு ஆசியாவின் சமநிலையை மாற்றும் மாற்றம் மற்றும் இது பிராந்திய அரசியலை பாதிக்கும். ஈரான் இப்போது முன்பு போல் இல்லை. சாலைகளுக்கு வந்த மக்கள் வெறும் அதிகார மாற்றத்தை கோரவில்லை, அவர்கள் முழு அமைப்பையே மாற்ற விரும்புகின்றனர் மற்றும் இது அரசியல் புரட்சிக்கு வழிவகுக்கும். அத்தகைய குழப்பத்தின் நடுவே தெஹ்ரான் அதிகார மையங்களில் கவலை கடுமையான அளவுக்கு எட்டியுள்ளது. அலி கமெனே இப்போது வெறும் உச்ச தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு திசையிலிருந்தும் கேள்விகளை எதிர்கொள்ளும் நபராக மாறிவிட்டார் மற்றும் இது அவரது நிலையை மேலும் பலவீனப்படுத்துகிறது. ஈரான் பாராளுமன்றத்தின் உள்ளேயும் சூழல் சூடாகியுள்ளது. பல தலைவர்கள் வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை, ஆனால் மூடிய அறைகளில் விவாதங்கள் கடுமையாக நடக்கின்றன மற்றும் இவை இரகசியமாக மாற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. சில பெரிய தலைவர்கள், இன்னும் நல்ல மற்றும் புரிந்து கொள்ளும் என்ற பெயர் உள்ளவர்கள், ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கின்றனர், ஈரானை காப்பாற்ற வேண்டுமானால் அசாதாரண முடிவு எடுக்க வேண்டும் என்று. அந்த விவாதங்களில் ஒரே சிந்தனை வலுவாக எழுந்துள்ளது, அது ஈரானை இந்தியாவில் இணைக்க வேண்டும் என்பது. இது இப்போது சாதாரணர்களின் கற்பனை மட்டுமல்ல, சில செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியுள்ளனர். ஈரான் இப்போது தனியாக சர்வதேச அழுத்தங்களை தாங்க முடியாது என்று மேற்கத்திய நாடுகளின் தடைகள், உள்கலகம் மற்றும் பொருளாதார அமைப்பு முழுமையாக சேதமடைவது அனைத்தும் சேர்ந்து அதை வீழ்த்துகின்றன. சீனாவின் மீது முன்பு போல் நம்பிக்கை இல்லை. ரஷ்யா தனது போரில் சிக்கிக் கொண்டுள்ளது. அத்தகைய நேரத்தில் இந்தியா ஒன்றே தெரிகிறது, அது வலிமையானது மட்டுமல்ல, கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் எதிரி அல்லாதது. ஈரான் சாதாரண முஸ்லிம்களின் பார்வையும் தெளிவாக உள்ளது. கோபம் இஸ்லாம் மதத்தின் மீது இல்லை, அது இஸ்லாமை பயமுறுத்தும் ஆயுதமாக மாற்றிய அமைப்பின் மீதே உள்ளது. மசூதிகளுக்கு வெளியே, சந்தைகளில், வீட்டு கூட்டங்களில் மக்கள் வெளிப்படையாக சொல்கின்றனர், எங்களுக்கு மரியாதையுடன் வாழ வேண்டும், பயத்துடன் அல்ல என்று.
இந்தியா பற்றி பேசும்போது அவர்களின் வார்த்தைகளில் வெறுப்பு இல்லை, வெறும் நம்பிக்கை மட்டுமே உள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே வதந்திகள் மேலும் வேகமாக பரவின. கமெனை மீது கடுமையான அழுத்தம் உள்ளது என்று, பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக அவருடன் இல்லை என்று. சில அறிக்கைகளில் இவ்வாறும் சொல்லப்பட்டுள்ளது: கமெனை இந்தியாவுக்கு செய்தி அனுப்பியுள்ளார் என்று, சூழ்நிலை கையை மீறுகிறது, எங்களை காப்பாற்றும் வழி பாருங்கள் என்று. உண்மை என்னவென்று தெரியாது, ஆனால் கமெனை இப்போது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதே நேரத்தில் சாலைகளில் மற்றொரு விஷயம் தெரிகிறது. கூட்டத்தில் மோடியின் பெயர் எதிரொலிக்கிறது. இது எந்த வெளிநாட்டு திட்டத்தின் பகுதியும் அல்ல, வெறும் ஒரு ஒப்பீடு மட்டுமே. மக்கள் சொல்கின்றனர், வலிமையான தலைமை என்றால் என்ன என்பதை இந்தியா காட்டியுள்ளது என்று. நாடு நெருக்கடியில் இருக்கும்போது தலைவர் ஒளிந்து கொள்வதில்லை, முன்னே வந்து நிற்கிறார் என்று. அதனாலேயே ஈரான் இந்தியாவில் இணைய வேண்டும் என்ற சிந்தனை இப்போது மேலும் வலுப்பெறுகிறது. சர்வதேச ஊடகங்களும் இந்த மாற்றத்தை கவனிக்கத் தொடங்கியுள்ளன. தலைப்புகள் மாறுகின்றன. ஈரான் ஒரு வரலாற்று திருப்பத்தை நோக்கி செல்கிறதா என்று. உலக சக்திகள் அனைத்தும் கவலை கொள்கின்றன, குறிப்பாக சீனா. ஏனென்றால் அது ஈரானை தனது உத்தியோக சகாவாக பார்க்கிறது. ஆனால் தரையில் உள்ள உண்மை வேறு கதை சொல்கிறது. மக்கள் சாலைகளில் முடிவு எடுத்த பிறகு டாங்குகளும் அறிவிப்புகளும் அதிக காலம் வேலை செய்யாது. இந்தியாவும் இந்த சூழலை ஆழமாக கவனிக்கிறது. எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை, அவசரமும் இல்லை. ஆனால் தூதர்கள் வட்டாரங்களில் சலசலப்பு தெளிவாக தெரிகிறது. ஈரான் உண்மையிலேயே புதிய வழி தேர்ந்தெடுத்தால் அதன் தாக்கம் மத்திய கிழக்குக்கு மட்டும் வரம்புக்குட்பட்டதல்ல, முழு ஆசியாவும் மாறிவிடும். ஈரான் இராணுவத்திலும் இப்போது அமைதி நிலவுகிறது. வெளிப்படையான கலகம் இல்லை, ஆனால் உத்தரவுகள் பற்றிய குழப்பம் தெளிவாக தெரிகிறது. இராணுவ வீரர்கள் அதே, ஆனால் நம்பிக்கை முழுமையாக அசைந்துவிட்டது. நம்பிக்கை அசைந்தால் திகர்த்தின் அடித்தளங்கள் தாமே சரிந்துவிடும். ஈரான் இப்போது ஒரு சந்திப்பிடத்தை அடைந்துள்ளது. பின்னால் திரும்புவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒரு பக்கம் பயம் மற்றும் அடக்குமுறையுடன் நின்றிருக்கும் பழைய அமைப்பு உள்ளது. மற்றொரு பக்கம் தெரியாத ஆனால் நம்பிக்கைகளால் நிரம்பிய வழி உள்ளது. அங்கு மக்கள் வெளிப்படையாக சொல்கின்றனர், ஈரான் இந்தியாவில் இணைவதே அவர்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை அளிக்கும் வழியாக இருக்கலாம் என்று. இந்த முடிவு எளிதானது அல்ல. எதிர்ப்பு இருக்கும், சர்வதேச அழுத்தங்கள் இருக்கும், சதிகள் நடக்கும். ஆனால் வரலாறு சாட்சியாக உள்ளது. மக்கள் ஒரே சிந்தனையில் இணைந்தால் தடங்கள் மாறிவிடும். ஈரான் சாலைகளில் பறந்த அந்த குரல் வெறும் எதிர்ப்பு குரல் மட்டுமல்ல, அது புதிய எதிர்காலத்தின் குரல். இப்போது கேள்வி இந்த மாற்றம் நடக்குமா இல்லையா என்பதல்ல. உண்மையான கேள்வி, ஈரான் இதயங்களிலிருந்து பறந்த இந்த குரலுக்கு இந்தியா என்ன சொல்லும் மற்றும் எத்தகைய பதில் அளிக்கும்? கருத்துரையில் உங்கள் கருத்தை கண்டிப்பாக எழுதுங்கள். வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இத்தகைய மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் அறிவிப்பை ஆல் மீது செட் செய்து கொள்ளுங்கள்.